ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவரை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று சொல்கிறார். குருடரை அவர்களுக்கு அறியாத வழியிலே நடத்துகிறேன். கண் பார்வை தெரியாதவர்களை நடத்தி கொண்டு போவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது. உதவி செய்வதற்கு ஒரு ஆள். அவர்கள் போகிற வழி எதுவென்று அவர்களுக்கு தெரியாது. எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க, நான் பின்னாடி போறேன். நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. அறியாத வழியிலே அவர் நம்மை நடத்துகிறார். சில நேரங்களிலே குழப்பங்களும் பயங்களும் அல்லது எப்படிப்பட்ட சூழல் இருக்குமோ என்கிற அச்சத்திலே நாம் எதிர்காலத்தை நாம் எப்படி கடக்க போகிறோம் என்ற பயத்தோடு நடந்து கொண்டிருப்போம். அதுவும் புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது. அறியாத வழியிலே நடந்து போவதை போல நாம் யோசிக்கிறோம். ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிறார், அறியாத வழியிலே அவர்களை நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக மாற்றுகிறார். He turns darkness into light. அதே நேரம் கோணலாய் இருக்கிற வழிகள் நமக்கு முன்பாக சமமாய் இல்லாமல் முரடாக கோணலாக குழப்பமாக பயத்தின் மிகுதியிலே அச்சத்திலே இருக்கிற பாதைகளை அவர் செவ்வையாக்குகிறார். crooked path into straight path. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் பாருங்கள். இருளை வெளிச்சமாக கோணலை செவ்வையாக மாற்றுகிற ஆண்டவர். போகிற பாதை எதுவென்று எனக்கு தெரியவில்லை. ஒரு குருடனை போல யாரோ என்னை எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க அப்படி நினைத்து கொண்டு இந்த புதிய ஆண்டிலே நாம் நுழைந்திருக்கலாம். அறியாத வழியிலே நடத்துகிற நம்முடைய ஆண்டவர் இருளை வெளிச்சமாகவும் கோணலை செவ்வையாகவும் மாற்றுகிறார். அவரை நம்பி அவரை பற்றி கொண்டு இந்த பாதையிலே நாம் பயணிப்போம். பத்திரமாக அவர் நம்மை கரை சேர்ப்பார்.